டு ஸ்டடி தான் இப்போ தெரியல மோனிஷா, வேர் டு ஸ்டடி தான் இப்போ தெரிய மாட்டேங்குது. இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கணும்? இப்போ நான் நேற்று என்னோட டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு என்ன சொன்னேன்னா, பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை சொல்லிக் கொடுங்க. படிச்சுட்டு போர்ஷனை கவர் பண்ணிட்டு வந்து அதுல இருந்து வரல, அதாவது ஸ்கூல் புக்ல ஒரு பாடத்தை படிக்கிறது அதுல இருந்து வரலன்னா தெரியல அப்படி சொல்லாம, ஆப்ஷனை எப்படி எலிமினேட் பண்றது, நமக்கு இருக்கக்கூடிய மினிமம் நாலேஜ் வச்சு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும். அப்படி ஆன்சரை கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. இப்படிதான் இதுக்கு நீங்க ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, இல்லைன்னா நேரில் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி டீச்சருக்கு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு என்ன செய்ய வேண்டியது இருக்கு, இது ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான், இதுல என்ன பெரிய திருப்தி இருந்துட போகுது, வேகன்சி கம்மி, எழுதுற தேர்வர்களோட எண்ணிக்கை மிக அதிகம். எப்படினாலும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும், ஒரு சிலர் கிடைக்காம இருக்க போகுது. அவங்க அடுத்த எதிர்காலத்தில் என்ன பண்ண போறாங்கன்ற கவலைகள் அவங்களுக்கு வரதான் போகுது. அப்ப இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன சார் அப்படிங்கும் போது, ஒண்ணு ஒரு பக்கம் படிக்கிற படிப்பால நிச்சயமா நம்ம அம்பா போறது கிடையாது, நம்ம பக்குவப்படுறோம்னு நினைச்சிட்டு படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். இன்னொன்னு அந்த படிச்ச படிப்பை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்த தெரியும். இந்த அடிப்படையில் நீங்க படிச்சீங்கன்னா இதுல உங்களுக்கு நஷ்டம் இருக்காது. நீங்க அப்படி இல்லாம வெறும் மார்க்காக மட்டும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு திருப்பி பார்க்கும்போது எதுவுமே கையில இருக்காது.